Hi Trading Fam, welcome to Vartakam Pesa channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.12k subscribers for the trust and support. First of all, எல்லாருக்கும் belated Pongal wishes. Hope you all enjoyed with your family. And இன்னைக்கான வீடியோல இந்த வாரத்துக்கான complete weekly analysis for both the indices Nifty and Bank Nifty along with levels பார்க்க போறோம். Before that, last வீடியோல weekly analysis நான் கொடுத்திருந்தேன். போன வாரத்துல நமக்கு ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றத பார்த்துட்டு கம்ப்ளீட் வீக்லி அனாலிசிஸ் நம்ம சொல்ல போறோம். அண்ட் நம்மளோட சேனல் வீடியோஸ் இப்பதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் அவர் பிளேலிஸ்ட் காண்டல மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பாருங்க. அண்ட் தென் செக் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அபவுட் சிபிஆர். அப்பதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ நிஃப்டியோட 5-minute சார்ட் என்னோட லெஃப்ட் சைடில் இருக்குது, 1 hour சார்ட் என்னோட ரைட் சைடில் இருக்குது. இந்த வாரத்துக்கான ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன ட்ரெண்ட் நம்ம சொல்லியிருந்தோம்னா, சின்ஸ் இட் இஸ் வைட் சிபிஆர் அண்ட் டிசெண்டிங் சிபிஆர் ட்ரெண்ட் வந்து பேரிஷ், பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு R1 அண்ட் S1 கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பேர் ட்ரெண்டே கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் சைட்வேஸ் டு பேரிஷ் மார்க்கெட். தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் லாஸ்ட் வீக். ஸோ அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் Jan 12. ஸோ மண்டே Jan 12 வந்து எனக்கு கேண்டில் ஓப்பனிங் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே. See, in 1 hour the candle opened below weekly CPR and in 5 minutesலையும் daily CPR கீழே தான் ஓப்பன் ஆகுது. So in both the time frame the trend is bearish. It's very clear the trend is bearish. So கிளியரா பேரிஷா இருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி கேண்டில் ட்ராவல் பண்ணும்போது டுவர்ட்ஸ் டவுன் சைட் நமக்கு என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கும், பிகாஸ் ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஐம் சேயிங் ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் S1 வில் ஆக்ட் அஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஹர்டில். அப்போ எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோ ஒரு ஹர்டிலாக இருக்கும், அதுவும் பிரேக் ஆகி கீழே வருதுன்னா நெக்ஸ்ட் S1 வரைக்கும் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். அது எப்போ க்ளோஸ் ஆகுது? நியர்லி 10:15. இந்த 10:15 அப்படின்னா இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகும். ஸோ 10:15க்கு இங்கே க்ளோஸ் ஆன பிறகு இந்த லோ பிரேக் ஆகுது. ஸோ டே லோ பிரேக் ஆகுது அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுது. ரெண்டு டைம் ஃப்ரேம்லையுமே ட்ரெண்ட் பேரிஷ். இட்ஸ் லைக் கிளியர்லி பேரிஷ் மோட். ஸோ எவ்வளோ தூரம் கீழே வரும், மேபி இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்ட்ராடேல இதோட 50% நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் எவ்வளோ தூரம் கீழே வரும்னு கேட்டால் S1 தான் 25,400. this yellow color line. No doubt in that. யூஸ்வலாக நம்ம நெக்ஸ்ட் எந்த லெவல் எதிர்பார்க்கலான்றதை இப்படி தான் மார்க் பண்ணுவோம். கரெக்டு தான். ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சு, நெக்ஸ்ட் இவ்வளோ தூரம் வரும், விச் மீன்ஸ் S2 லெவல் வரைக்குமாவது அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது நம்மளுடைய லெவல். பட் மார்க்கெட் பாதியிலே ரிவர்ஸ் ஆயிருக்கு. தட் இஸ் லைக் ஒரு 10ல் 1 ஆப்பர்ச்சுனிட்டி 1 or 2 times மார்க்கெட் அப்படி தான் ரிவர்ஸ் ஆகும். தட் இஸ் ஒன் ஆஃப் சச் ரேர் சினாரியோ. பட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ ரிவர்ஸ் ஆயிருக்கு, that is fine, we have to accept it. பட் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இது பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இட் வில் ட்ரை டு ஃபால் till S1. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் லெவல், நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். இப்போ நடுவுலேயே ரிவர்ஸ் ஆகுதுன்னா சம் கேசஸ் இட் வில் ரிவர்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு கரெக்டாக அந்த லெவல்ஸ் வந்து தான் ஆக்ட் ஆகும், ப்ராப்பர் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் என்ட்ரி எங்கே எடுத்திருப்போம்? இந்த லோ பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திருப்போம். டெஃபினெட்லி இவ்வளோ தூரம் போகும். பட் இன்ட்ராடே ஆர் ஸ்கேல்பிங் டார்கெட்ஸில் நம்ம யூஸ்வலாக 50% வைப்போம். தட் வாஸ் இட். பட் நம்ம லாங்கர் டார்கெட்க்கு வெயிட் பண்ணியிருந்தோம்னா, இது வரைக்கும் ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ், ஸோ லெட் மீ ரைட் டில் த லெவல்னு வெயிட் பண்ணியிருந்தோம்னா இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கேண்டில்ஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே வருது, நான் என்ட்ரி எடுக்கலாமா? அகேன் வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் வீக் லோ. இப்போ எனக்கு 1:15க்கு தான் கேண்டில் க்ளோஸ் ஆகுது இன் திஸ் ஏரியா. 1:15க்கு தான் ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. இப்போ ப்ரீவியஸ் வீக் லோக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வரும்? டாப் சென்ட்ரல் பிவோட். ஸோ விச் இஸ் லைக் இந்த சிபிஆர் ரீஜனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். திஸ் இஸ் ரிஸ்கி ட்ரேட், வெரி வெரி ரிஸ்கி ட்ரேட். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ரேலி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். பட் நம்ம சிபிஆர் கான்செப்ட்ஸ் படி ரெண்டு டைம் ஃப்ரேமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது திஸ் இஸ் வெரி ரிஸ்கி என்ட்ரி. டெஃபினட்டாக அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். ஸோ மண்டே நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டேலோ பிரேக் அவுட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு டியூஸ்டே மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டியூஸ்டே மார்க்கெட் இஸ் ஓப்பனிங் ஹியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா
சிபிஆருக்கு மேல ஓப்பன் ஆகுது அண்ட் வீக்லி சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது, விச் மீன்ஸ் ஸ்டில் எனக்கு கீழே தான் இருக்கு. ஏன்னா இப்போ கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த டாப் சென்ட்ரல் பிவோட்டை மேலே க்ளோஸ் வச்சாதான் we will consider that as a bullish trend. Until then சிபிஆர் கீழே இருக்கு, பேட் ட்ரெண்ட்னு தான் சொல்லுவோம். இப்போ இங்க மிடில் ஓப்பன் ஆனாலும் the overall trend in 1 hour is bearish, no doubt in that. பட் சிபிஆருக்கு மேல இருக்கு, டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, which is bullish. So in both the time frame we are having different trend. அப்போ இந்த இடத்துல வந்து we have to wait and check. அப்போ ஓப்பனிங்லேயே பார்த்தோம்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அண்ட் R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்போ எவ்வளவு தூரம் வரும்? we knew it. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரும். சாரி, திஸ் பாட்டம் சென்ட்ரல் பிவட் வரைக்கும் வரும். அதுவும் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுது, ப்ரீவியஸ் டே லோலாம் பிரேக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வரும்? பாட்டம் சென்ட்ரல் பிவட். பாட்டம் சென்ட்ரல் பிவட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல எங்கேயுமே ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம், ரிவர்சல் ட்ரேடும் எடுத்திருக்க மாட்டோம். லேட்டர் ஆன் ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் க்ளோஸ்டு பிலோ பாட்டம் சென்ட்ரல் பிவட். அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டெஃபினட்டா ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் வரும். மார்க் பண்ணியாச்சு. ஸோ லேட்டர் 10:15க்கு அப்புறமா இங்க ரிஜெக்ஷன் கொடுக்கும் போது எங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்னா இவ்வளவு தூரம் போகும். திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் கீழே விழும் அப்படின்றது தெரியும். அப்போ அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் என்ட்ரி எடுத்திருக்கலாம். ஸோ இது ஓவரால் ட்ரெண்ட் இஸ் பேரிஷ் அண்ட் 5 மினிட்ஸ்ல சிபிஆர் மேல இருக்கு, பட் இதுக்கு மேல போகாதுன்னு தெரியும். ஸோ பேர் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, தாராளமா எடுக்கலாம். ஓகே, ஸோ தட் வாஸ் அ ரிவர்சல் ட்ரேட் ஆன் டியூஸ்டே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வெனஸ்டே. அண்ட் வெனஸ்டே எனக்கு கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்சைட் சிபிஆர் டு ப்ரீவியஸ் வீக் லோ. இப்போ எக்ஸாக்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, பட் பிலோ வீக்லி சிபிஆர் பேரிஷ் அண்ட் பிலோ டெய்லி சிபிஆர் பேரிஷ். த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். ஸோ அப்போ கிளியர்லி பேரிஷ் எடுக்கும் போது எவ்வளவு தூரம் கீழே விழும் அப்படின்னு பார்த்தோன்னா அகேன் ப்ரீவியஸ் வீக் லோ, திஸ் லெவல். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் எனக்கு சிபிஆருக்கு மேல வருது, நான் என்ட்ரி எடுக்கலாமா? நோ. சிபிஆருக்கு மேல எனக்கு 5 மினிட்ஸ்ல வந்தாலும் எனக்கு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்? இவ்வளவு தூரம் தான். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் லோ இட்ஸ் ஆக்டட் அஸ் அ சப்போர்ட் அண்ட் இங்கிருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறச்சா நெக்ஸ்ட் எனக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட் வரைக்கும் வரும்னு தெரியும். பட் இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம், பட் we should be very careful since the overall trend is bearish. ஆஃப்டர் தட் எனக்கு இங்க ரிஜெக்ஷன் கொடுக்கும் போதோ இல்லை இங்க சிபிஆர் கீழே வரும்போதோ தாராளமா என்ட்ரி எடுக்கலாம் டில் S1 ப்ரீவியஸ் டே லோ ஆர் ப்ரீவியஸ் வீக் லோ. இப்போ கரெக்டாக அந்த 2 days இந்த 2 லெவல்குள்ள தான் வந்து ஸ்டக் ஆயிருந்தது. ஸோ ஈவன் தோ வி காட் அ சைட்வேஸ் மார்க்கெட் பிகாஸ் ஆன் டியூஸ்டே வி காட் வைட் சிபிஆர், ஆன் வெனஸ்டே ஈவன் தோ தேர் இஸ் அ நேரோ சிபிஆர் டிஸ்டன்ஸ் இஸ் குவைட் ஹையர். ஸோ அகேன் சைட்வேஸ். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்ல யூ கேன் டூ லெவல் பேஸ்டு ட்ரேடிங் விச் ஐ எக்ஸ்பிளைன்ட் இன் மை ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் எபிசோட் வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன் ரியல் ட்ரேட் வீடியோஸில். ஸோ அது பாருங்கள், மேபி யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இந்த லெவலுக்குள்ள ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக அப்போது எனக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் இவ்வளோ தூரம் போகும். அப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறச்சு இஃப் இட் இஸ் கம்மிங் அபவ் டெய்லி சிபிஆர் லைக் திஸ் யூ வில் கெட் த ஹையர் ப்ராபபிலிட்டி. இல்லை எனக்கு சிபிஆர் கீழே தான் இருக்குன்னா பெட்டர் அவாய்ட். சிபிஆர் மேலே வரும்போது எடுக்கலாம், பட் இதுதான் மேக்ஸிமம் லெவல். அதுதான். ஸோ அதே மாதிரி எனக்கு சிபிஆர் கீழே வரும்போது எடுக்கிறது நல்லது அண்ட் நெக்ஸ்ட் லெவல் வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கும் போது 2 டைம் ஃப்ரேம்லையுமே ட்ரெண்ட் பேரிஷாக இருக்கும். ஸோ இப்போ கிளியரா யூ கேன் டேக் என்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ அன்னைக்கு என்ட்ரி வந்து டவுன் சைடு என்ட்ரி நமக்கு கிடைச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தோன்னா அகேன் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு, டெய்லி சிபிஆர் மேல இருக்கு. ஸோ different trend. See, when we are getting this kind of wide CPR in 1 hour and market வந்து இந்த 2 லெவலுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்குன்னா டெஃபினட்டா வந்து ட்ரெண்ட் வேரி ஆகும் 2 டைம் ஃப்ரேம்லயுமே. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ் வந்து கிடைக்காது. அப்போ அந்த லோ ப்ராபபிள் என்ட்ரிஸே கான்ஃபிடென்ட்டா எடுக்கணும் அப்படின்னா we have to confirm the entry with both the time frame. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபைன். ஸோ ஃப்ரைடே எனக்கு எக்ஸாக்டா இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனால் நமக்கே தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் இஸ் பாட்டம் சென்ட்ரல் பிவட். அதுவும் பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். ஸோ ஐ கேன் மார்க் ஹியர்.
கரெக்டா பார்த்தோம்னா, எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோல இருந்து சப்போர்ட் எடுத்து பிரைஸ் மேல போகும்போது சிபிஆர்க்கு மேல இருக்கு. சிபிஆர்ல செட் பண்ணது. அழகா என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட் இஸ் R1 previous day high, which is going to be my bottom central pivot in 1 hour. சூப்பர் டூப்பர் லெவல் பேஸ்ட் என்ட்ரி, குட் என்ட்ரி. ஸோ இது நல்ல என்ட்ரி. அண்ட் இது பிரேக் ஆகுது அப்படிங்கும் போது, சி இந்த இடத்துல நான் பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கணும்னா ஐ நீட் அ கேண்டில் க்ளோஸ் above பாட்டம் சென்ட்ரல் பிவட். அது இருந்தால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் 1 ஹவர்ல நடந்த பிறகு இங்க பிரேக் அவுட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இந்த லெவல் வரைக்கும் நீங்க ட்ரெண்ட் வந்து ரைட் பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம். இல்லைன்னா we have to avoid because since it is inside CPR, very next candle அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுமா இல்ல மேல போகுமான்னு தெரியாது. டெஃபினெட்லி we need the candle close or else we have to avoid. ஸோ ஃப்ரைடேவும் we got very good opportunity. அண்ட் எக்ஸாக்டா பார்த்தோம்னா சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச்ல இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வருது. அப்ப நான் வந்து ஷார்ட் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் எஸ். இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்கும் ஷார்ட் பண்ணலாம். பட் சின்ஸ் இட் இஸ் அபவுட் டெய்லி சிபிஆர், தட் இஸ் குவைட் ரிஸ்கி ட்ரேட். ஓகே, சிபிஆருக்கு டெய்லி சிபிஆர் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரேடையும் நீங்க கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். பட் இங்க லெவல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். பட் ரெண்டு டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் வேற வேற இருக்குன்னா பெட்டர் யூ ட்ரேட் வித் மினிமல் லாட்ஸ், மினிமல் குவான்டிட்டி, டூ சம் குவிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். அதுவே எனக்கு கிளியரான ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் டார்கெட், யூ கேன் வெயிட் அண்ட் அச்சீவ் த டார்கெட். அதான் வித்தியாசம். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கும் போது இட்ஸ் அ ரிஸ்கி ட்ரேட். ஸோ வி ஹாவ் டு டூ குயிக் ஸ்கேல்பிங், யூ நாட் டு வெயிட் ஃபார் ஹையர் டார்கெட். அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ இந்த இடத்துலையுமே எனக்கு அப்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, டவுன் சைடில் இருக்கிறது வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேட். சின்ஸ் த மார்க்கெட் வாஸ் சைட்வேஸ், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் போன வாரம் ஃபுல்லாகவே நமக்கு நிஃப்டியில் கிடைச்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த வாரம் எப்படி ஓப்பன் ஆயிருக்கு? சி திஸ் வீக் வி காட் நேரோ சிபிஆர் இன் நிஃப்டி. So that too descending CPR. Already the trend was bearish. In the last 2 weeks CPR கீழே தான் சர்வைவ் ஆகுது மார்க்கெட். ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ். இப்போ சிபிஆருக்கு கீழே தான் எனக்கு ஓப்பன் ஆகுது. சூப்பரா பேரிஷ் தான் அப்போ. ஸோ கிளியரா ட்ரெண்ட் பேரிஷ். நேரோ சிபிஆர் டிஸ்டன்ஸ் ஆர் குவைட் நார்மல் அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ அண்ட் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை எல்லாமே நார்மலா இருக்கு. ஸோ நேரோ சிபிஆர் டிசெண்டிங் சிபிஆருங்கும் போது ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டா இருக்க போது, தட் டு ஆன் தி பேர் சைடு இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த சிபிஆர் இன்டிமேட் பண்ணுது. That what happened. So in both the time frame trend was very bearish. Okay, so நிஃப்டியில ட்ரெண்ட் பேரிஷ். ஸோ அதுவே ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா அதுவும் பேரிஷ் தான். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கு, S1 ப்ரீவியஸ் மந்த் லோ கீழேயும் வந்துருச்சு. ஸோ கிளியர்லி பேரிஷ், சூப்பர் டூப்பர் பேரிஷ். ஸோ ஓவரால் டைம் ஃப்ரேம்லையும் ட்ரெண்ட் பேரிஷ். நான் மந்த்லி சிபிஆருக்கு கீழே சஸ்டெயின் ஆகும் போதே சொல்லிட்டேன் ட்ரெண்ட் பேரிஷ். ஸோ மந்த்லி சிபிஆர் கீழே இருக்கு, அண்ட் தென் வீக்லி சிபிஆர் கீழே இருக்கு, அண்ட் தென் நமக்கு டெய்லி சிபிஆர் கீழேயும் சர்வைவ் ஆகுது. ஸோ லெவல்ஸ் என்னவா இருக்க போகுது? சி நிஃப்டி ஹாஸ் broken the important support level currently. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆனாதான், இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஃபால் டில் 24,500. now it is in 25,200. ஸோ இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆனாதான், இல்லைன்னா 24,500 இஸ் த நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ இதான் நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்ட் அனாலிசிஸ். நிஃப்டி இஸ் ஹேவிங் அ கிளியர் பேரிஷ் செட்டப், நோ டவுட் இன் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் இன் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் குயிக்கா பார்த்துடலாம். சேம் பேங்க் நிஃப்டியில நமக்கு வைட் சிபிஆர் இருந்தது, ஓவர்லாப்பிங் சிபிஆர் இருந்தது. ஸோ த டைரக்ஷன் இஸ் அன்கிளியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிபிஆர் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா டெஃபினெட்லி பேரிஷ் தான். ஸோ பேரிஷ் தான், பட் S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே சர்வைவ் ஆகணும். S1 கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அப்போதான் நல்லா ஃபாலோ ஆகும். இல்லைன்னா அந்த பேர் ட்ரெண்டுமே இட்ஸ் கோயிங் டு பி ஸ்லகிஷ்ன்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ட் வித் பேங்க் நிஃப்டி. ஸோ த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் எனக்கு ஓப்பனிங் வந்து லாஸ்ட் வீக் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் கிளியர்லி பிலோ வீக்லி சிபிஆர் அண்ட் பிலோ டெய்லி சிபிஆர். த ட்ரெண்ட் இஸ் clearly bearish. Okay, so எனக்கு ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே எனக்கு க்ளோஸ் வைக்கணும், அப்பதான் நான் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ 10:15க்கு ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, நியர்லி இன் திஸ் ஏரியா. ஸோ அப்போ கரெக்டாக ப்ரீவியஸ் டே லோல இருந்து ரெசிஸ்டன்ஸ் தாராளமாக ஷார்ட் பண்ணலாம் டில் S1 பிரேக் அவுட்ல ஷார்ட் பண்ண மீன்ஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் அகேன் இதுதான் நம்மளோட லெவல், இம்பார்ட்டன்ட் லெவல் அண்ட் 1 hour S1 எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. ஸோ அகேன் இந்த இடத்துலையும்
நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கிளியர் ஹை ப்ராபபிள் என்ட்ரி அண்ட் த மார்க்கெட் ஸ்டார்டட் ரிவர்சிங் ஃப்ரம் ஹியர். எக்ஸாக்டா S1ல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ S1ல இருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சா எவ்வளவு தூரம் போகும்? டாப் பாட்டம் சென்ட்ரல் பிவட், தென் சென்ட்ரல் பிவட், தென் டாப் சென்ட்ரல் பிவட். ஸோ அழகா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் சின்ஸ் இட் இஸ் பிலோ டெய்லி சிபிஆர் நம்ம இதை அவாய்ட் தான் பண்ணுவோம். அண்ட் வி நீட் கேண்டில் க்ளோஸ் அபவ் ப்ரீவியஸ் வீக் லோ. அந்த ப்ரீவியஸ் வீக் லோ கீழே மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு சிபிஆர் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுன்றது இட்ஸ் அ வெரி ரிஸ்கி என்ட்ரி. ஒன்லி டவுன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வி காட் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே. அண்ட் டியூஸ்டே கேண்டில் எனக்கு எக்ஸாக்டா இன்சைட் சிபிஆர் ஓப்பன் ஆகுது, விச் மீன்ஸ் டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் இதுல சிபிஆர் கீழே இருக்கு அண்ட் இதுல சிபிஆர் மேல இருக்கு. ஸோ த ட்ரெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ இங்க இருந்து கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரும்? சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், தென் பாட்டம் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். அதே மாதிரி அழகா கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம்? சின்ஸ் இட் இஸ் அபவ் சிபிஆர் பெட்டர் அவாய்ட். இதே பிலோ சிபிஆர் வந்துருச்சுன்னா அழகா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் அபவ் சிபிஆர் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் ரிவர்சிங் ஃப்ரம் ஹியர் நெக்ஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் வரும்னு தெரியும். இதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் திஸ் லெவல். ஸோ வென் வி காட் ஷார்ப் ரிஜெக்ஷன் ஃப்ரம் R1 நெக்ஸ்ட் டெஃபினட்டா இவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒயிட் சிபிஆர் R1 ப்ரீவியஸ் டே ஹை, இதை தாண்டி போல மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ். ஸோ டெஃபினட்டா டே லோ வரைக்கும் வரும், விச் இஸ் பாட்டம் சென்ட்ரல் பிவட் இன் 1 ஹவர்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த ஒன்லி என்ட்ரி. நோ ஹை ப்ராபபிள் என்ட்ரி, ஒன்லி லெவல் பேஸ்ட் என்ட்ரி ஆன் டியூஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் வெட்னஸ்டே. அண்ட் வெட்னஸ்டே கேண்டில் கரெக்டாக சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுது ரெண்டு டைம் ஃப்ரேம்லையுமே. பட் ஓப்பன் ஆனாலும் இட் ஸ்டார்டட் ரிவர்சிங். ஸோ டெஃபினெட்லி நம்ம சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் ஒரு ஹர்டலாக பார்ப்போம். அண்ட் தென் திஸ் பாட்டம் சென்ட்ரலும் ஒரு ஹர்டல் தான். அண்ட் தென் டாப் சென்ட்ரல் பிவட். இதுதான் நம்மளோட லெவல்ஸ். ஸோ இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் இங்கேருந்து மேலே வரும்போது கண்டிப்பாக இங்கே என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம் சிபிஆர் மேலே வரும்போது. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல தான் வந்து பாட்டம் சென்ட்ரல் பிவட் இருக்கு. ஸோ எடுத்திருக்க மாட்டோம். ஸோ அகெயின் எனக்கு சிபிஆருக்கு மேலே வந்து சிட் பண்ணுது அண்ட் இங்கே வந்துட்டு எனக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. தென் டெஃபினட்டாக வந்து சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும் போகும், திஸ் லெவல் இது வரைக்கும் போகும் தெரியும். ஸோ அப்போ சம்வேர் அரவுண்ட் ஹியர், பிகாஸ் எக்ஸாக்டா S1 ப்ரீவியஸ் டே லோல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த கேண்டில் வந்து எனக்கு 10-15 கேண்டில் நியர்லி இன் திஸ் ஏரியா எனக்கு க்ளோஸ் ஆறது பாட்டம் சென்ட்ரல் பிவட் மேல க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இவ்வளவு தூரம் போகும் தெரியும். பட் சிபிஆருக்கு மேல நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். சிபிஆருக்கு மேல கேண்டில் 5 மினிட்ஸ்ல க்ளோஸ் ஆச்சுன்னா தட் இஸ் பெட்டர் டு டேக் என்ட்ரி வித் கான்ஃபிடன்ஸ். ஸோ அதனால இந்த இடத்துல என்ட்ரி அவாய்ட் பண்ணலாம். ஒன் சிபிஆர் மேலே வரும்போது டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை டில் திஸ் லெவல், விச் இஸ் டாப் சென்ட்ரல் பிவட். எக்ஸாக்டா டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகும், மறுபடியும் சென்ட்ரல் பிவட் வரைக்கும் கீழே வந்துச்சு. ஸோ இந்த ஏரியாவில் கண்டிப்பா மார்க்கெட் வந்து சிபிஆருக்குள்ள ட்ரேட் பண்ணும்போது ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி லெவல் பேஸ்டு ட்ரேடிங் தட் டு ஃபார் ஸ்கேல்பிங் ஒரு இன்ட்ராடே தான் பண்ண முடியும். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பிளைன்ட். அண்ட் ஃப்ரைடே வந்து நமக்கு அகேன் சிபிஆருக்குள்ள ஓப்பன் ஆகுது அண்ட் சிபிஆருக்கு மேலே வருது. அதாவது வீக்லி சிபிஆருக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆருக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. எப்போ 10-15க்கு தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ யூ கேன் சி ஆஃப்டர் 10-15க்கு தான் எனக்கு இங்கே சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் ஆகுது. அப்போ 10-15க்கு மேலே இங்கே என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும்? நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல் அண்ட் R1. ஸோ அது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணலாம். தட் இஸ் ஹை ப்ராபபிள் என்ட்ரி. லேட்டர் ஆன் அங்கிருந்து எக்ஸாக்டா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எஸ், பிகாஸ் அவர் இம்பார்ட்டன்ட் ஜோன் அண்ட் R1 லெவல். ஸோ இதுல இருந்து வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு விஷயம். ஓகே, ஸோ இது எல்லாமே லெவல் பேஸ்டு மூமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால லாஸ்ட் வீக் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இன் போத் த இண்டைசஸ் பிகாஸ் வி ஹாவ் வைட் சிபிஆர். ஹை ப்ராபபிள் என்ட்ரினா ஃப்ரைடே இந்த லாங் சைடு என்ட்ரி தான். Later on நமக்கு வேற எந்த high probable entryயும் இல்லை. Okay, quickly we'll see what we can expect this week. See, this week also we got wide CPR and Bank Nifty. Wide CPR again overlapping CPR. Again the distance between CPR to S1 and R1 previous week high and low are high. அப்ப இந்த வாரமும் நம்ம sideways to sluggish market தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
ஸோ அது சிபிஆருக்கு மேலே இல்லை, சிபிஆர் கீழே இருக்கு. ஸோ சிபிஆர் கீழே இருக்கு அப்படின்னாலுமே சைட்வேஸ் டு ஒரு மாதிரி பேரிஷ் மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாரமும் மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி வாலட்டைலாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் ஆர் ஹையர் இன் பேங்க் நிஃப்டி சின்ஸ் வி காட் வைட் சிபிஆர். ஸோ இதுவே இப்போ வந்து சிபிஆருக்கு மேலே வந்துட்டு ஓப்பன் ஆச்சு, பட் சர்வைவ் ஆகல, கீழே வந்துடுச்சு. இப்போ சிபிஆர் கீழே இருக்கு, சர்வைவ் ஆகுதான், வி ஹாவ் டு செக். ஸோ த ட்ரெண்ட் வில் பி அக்ரெசிவ் ஒன்லி இஃப் இட் பிரேக்ஸ் ப்ரீவியஸ் வீக் லோ. அது வரைக்கும் ட்ரெண்ட் வந்து ஸ்லக்கிஷாக தான் இருக்கும், சைட்வேஸாக தான் இருக்கும் அப்படின்றது தான் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்கிறது. அண்ட் வில் செக் வாட் இஸ் த ஓவரால் ட்ரெண்ட் இன் பேங்க் நிஃப்டி. See, still it is not below monthly CPR. So last time monthly CPR கீழே வந்து candle close ஆச்சு, but survive ஆகல. Very next day it started reversing. And again it closed below, it is trying to close below monthly CPR. So but sustain ஆகுதான்னு பார்க்கணும். Sustain ஆகல, reverse ஆயிடுச்சுன்னா again it will be back to form. இல்ல கீழே சர்வைவ் ஆகுதுன்னா தென் பேர் மோட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். Okay, so this is all about the clear weekly trend analysis for both Nifty and Bank Nifty. Last week opportunities நம்ம பார்த்தோம், பட் இந்த வாரம் ரெண்டுத்துலயுமே ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கு. அண்ட் நிஃப்டியில கிளியர்லி பேரிஷ் அண்ட் பேங்க் நிஃப்டியில கொஞ்சம் ஸ்லக்கிஷான பேரிஷ் மோட் இருக்கு. ஸோ அண்ட் தென் டெய்லி டைம் ஃப்ரேம்லயும் நம்ம அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. Fine, so many of you have asked for star gauge indicator, and star gauge is our premium indicator, and இது வந்து free trial access நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் 3 days. So if you want it, you can do WhatsApp, and free access வந்து 3 days இருக்கும், நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். and how to use it எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் கைட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் ட்ரெண்ட் செக்கர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க, அண்ட் ஐ ஹாவ் அ வீடியோ ஃபார் ட்ரெண்ட் செக்கர் அண்டர் பிளேலிஸ்ட். ஸோ பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கனாலே ட்ரெண்ட் செக்கர், ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர் எப்படி யூஸ் பண்ணணுன்றது இருக்கும். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த லிங்க் ஃபார் ட்ரெண்ட் செக்கர் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட் செக்கர், கைண்ட்லி டு வாட்ஸ்அப், அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுவாங்க. Fine, this is all about today's video. உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததுன்னா do let me know in comment section. We'll explain in next video. So we'll see you on the next video. Until then, bye. Take care.